ஆறறிவு உள்ளவர் போல சீமான் பேசவில்லை. மீண்டும் பிறந்து வந்தால் கூட கலைஞரின் செயல்களை சீமானால் ஈடு செய்ய முடியாது எனவும், கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு யாரும் கற்றுத்தர வேண்டியது இல்லை என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை ஆவினில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பால்வளத்துறை நிலையான வளர்ச்சி கண்டு வருகிறது என்றும், அனைத்து கால்நடைகளுக்கும் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆவினில் இணைக்கப்படாத கால்நடைகளுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். கால்நடை தீவனம் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மற்றும் முகவர்களுக்கு பால் விநியோகம் செய்வதற்கு புதிய நடைமுறைகள் திட்டமிடப்பட்டு வருகிறது. ஆவினில் எவ்வித நிதி நெருக்கடியும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. மதுரை ஆவின் கடந்த ஆண்டு 4.5 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இந்த ஆண்டு அதைவிட அதிகம் லாபம் ஈட்டப்படும். பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு, 5 முறை முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவரை பற்றி அளந்து பேச வேண்டும். இது ஆறறிவு உள்ளவர் பேசுவது போல் இல்லை. சீமான் மீண்டும் ஒருமுறை பிறந்து வளர்ந்தால் கூட கலைஞர் கருணாநிதியின் செயலுக்கு ஈடாக முடியாது. குறைந்தபட்ச மரியாதையுடன் சீமான் பேச வேண்டும் என்றவர், சீமான் போன்றவர்கள் இதுபோன்று பேசி தங்களது மரியாதையை இழக்கிறார்கள். சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுக்கு என்ன வயதாகிறது? மேடையில் பேசும்போது வார்த்தையில் கவனத்துடன் பேச வேண்டும். மைக் கிடைத்தால் எது வேண்டுமானாலும் பேசக்கூடாது என்றவர், கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதல்வர் ஆவார் என்ற கேள்விக்கு, உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளும் கொண்டவர். அவர் எப்போது துணை முதல்வர் ஆவார் என மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார்.